மகாராஜா வாழ்க வாழ்க, மகாராஜா வாழ்க வாழ்க. நமது வீரன் நாட்டின் மக்களே, நமது நாட்டின் இளவரசர் வாரி வழங்கும் வள்ளல், எதிரிகளை எதிர்க்கும் முன் வீர்க்கும் வீரன் நமது மகாராஜா அவர்கள் உங்கள் முன் உரையாட வந்து கொண்டிருக்கிறார். மாவீரன் மகாராஜா வருக வருக, கொடைவள்ளல் மகாராஜா வருக வருக. மகாராஜா வாழ்க வாழ்க. மகாராஜாவின் அழைப்பை ஏற்று வந்த மக்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை நமது நாட்டில் எந்த பஞ்சமும் எந்த கஷ்டமும் வராதவாறு எனது ஆட்சி அமைந்துள்ளது. நமது நாட்டை அழிக்க எவர் நினைத்தாலும் அவர்கள் நமது நாட்டில் காலை வைப்பதற்கு முன்பே நாம் அவர்களை அழித்து விடுவோம். இன்று நான் உங்களை வர சொல்லிய காரணம், எனது மகனான இளவரசன் காங்கையன் அயல் நாட்டுக்கு சென்று மேற்படிப்பை முடித்துவிட்டு நமது நாட்டுக்கு திரும்பியுள்ளார். வர இருக்கும் காலங்களில் அவர் எனது பொறுப்பான மகாராஜ பொறுப்பை பெற்றுக்கொள்ள இருக்கிறார். நான் எப்படி இந்த நாட்டை கட்டி காத்தது போல் அவர் மேலும் சிறப்பாக பணியாற்ற உள்ளார். எனக்கு கிடைத்தது போல் அவருக்கு உங்களுடைய ஆதரவையும் மரியாதையும் குறையின்றி கிடைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது நாட்டில் உள்ள குதிரைப்படை, யானைப்படை, கரைப்படை அனைத்து படைகளும் இளவரசருக்கு அடிபணிய வேண்டும். நமது நாடு முன்னேற்றத்திற்கு நீங்கள் இன்னும் அயராது உழைக்க வேண்டும். உங்களுக்காக உண்ணும் உணவு ரெடியாக உள்ளது, மகிழ்ச்சியாக உண்டு வாருங்கள். மகாராஜா வாழ்க வாழ்க. இன்று நமக்கு ஒரு நற்செய்தி வந்துள்ளது. நமது அண்டை நாடான ராஜதேசத்திலிருந்து எனது மகன் இளவரசன் காங்கையனை அண்டை நாட்டின் அரசன் மகளுக்கு திருமணம் செய்ய ஆசைப்படுவதாக எனக்கு ஒரு ஓலைச்சுவடி வந்துள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதில் யோசனை செய்வதற்கு என்ன இருக்கு? நல்ல விஷயம்தானே. நாம் அண்டை நாட்டில் போர் தொடுத்து பல மக்களை இழந்து விட்டோம். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் மறந்து நம்முடன் சம்பந்தம் பேச வந்துள்ளார்கள். நாம் நமது இளவரசரை அவருடைய மகளுக்கு மணமுடித்து கொடுத்தால் நமது இரண்டு நாடும் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி புரியலாம். இதில் யோசனை செய்ய ஒன்றுமே இல்லை பாண்டியரே. மகாராஜா, எங்க அண்ணன் கூறுவதும் சரிதான். என்ன பண்ணுவது? காங்கையின் சிறு வயதாக இருக்கும் போது என் அண்ணன் மகளுக்குத்தான் திருமணம் முடித்து கொடுப்பதாக பேசி வந்தோம். ஆனால் கெட்ட காலம் என் அண்ணனுடைய மனைவியையும் பிள்ளையையும் காட்டில் வேட்டையாட செல்லும் போது புலி கொன்றுவிட்டது. அதை நினைத்து கவலைப்படாத நாளை இல்லை. என்ன செய்வது? இப்ப காங்கேயனும் வளர்ந்து பெரியாளாக வந்துவிட்டார். அண்டை நாட்டு இளவரசிக்கு தமது மகனை திருமணம் முடித்து கொடுப்பதால் இரண்டு நாடும் ஒன்று சேரும் என்றால் அதில் எனக்கு மகிழ்ச்சிதான். நான் நினைத்ததைத்தான் நீங்கள் இருவரும் கூறுகிறீர்கள். அப்போது அண்டை நாட்டுக்கு நான் எனது சம்மதத்தை தெரிவித்து வருகிறேன். நமது மகன் இளவரசனுடைய திருமணத்தை ஜாம் என்று நாம் நடத்த வேண்டும். என்னடா இது, தூக்கமே ஒழுங்க வர மாட்டேங்குது. ஆஹா, நாம் கண்டது கனவா? தேவதை மாதிரி ஒரு பெண் நம் கண் முன்னாடி நடனமாடினாள். ஆனால் தூக்கம் கலைந்து விட்டது. சிறிது நாட்களாகவே நமது கனவில் ஒரு பெண் வந்து போகிறாள். அவள் யார்? நான் எங்கு தேடுவேன்? சரி, மீண்டும் தூங்கி பார்ப்போம் அவள் வருகிறாளா என்று. அண்ணா, ஏன் அண்ணா ஒரு மாதிரியா இருக்கிறீர்கள்? ஏதாவது உடல் சரியில்லையா? ஒன்றுமில்லை தங்கை, மனசு கொஞ்சம் சரியில்லை. அதனால்தான் என் மனைவி பிள்ளை ஞாபகம் வந்துவிட்டது. இன்னும் நேரம் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் என் மகளுக்கு காங்கையனை திருமணம் செய்து முடித்திருப்பேன். என்ன செய்வது? ஒரு தீபாவளி அன்று காட்டில் உள்ள பங்களாவில் தீபாவளி கொண்டாடலாம் என்று எனது மனைவி ஆசைப்பட்டால், நானும் 3 வயது குழந்தையும் மனைவியும் அந்த பங்களாக்கு போகும்போது ஒரு புலி எங்களை துரத்தி வந்தது. நாங்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் திட்டு தடுமாறி ஓடிவிட்டோம். ஆனால் கடைசியில் பார்த்தால் என் மனைவியும் என் குழந்தையும் அந்த புலிக்கு பலியாகிவிட்டார்கள். அதான் காங்கையன் திருமணத்தை பற்றி பேசும்போது என் பிள்ளை ஞாபகம் வந்துவிட்டது. அதான் கொஞ்சம் கண் கலங்கிவிட்டேன். ஆனா அண்ணா, எனக்கும் பெரும் ஆசைதான் என் மகன் காங்கையனை என் அண்ணன் மகளுக்கே கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் கடவுள் நாடவில்லையே. அவர்கள் இருவரும் போய் சேர்ந்து விட்டார்கள். என்ன பண்ணுவது? கவலைப்படாதீங்கள் அண்ணா. இளவரசரே, மகாராஜா உங்களுக்கு அண்டை நாடான ராஜதேசத்தின் இளவரசியை உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்காக பேசி வந்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த இளவரசியை நீங்க பார்த்ததுண்டா? கணக்கு புள்ள, என்ன சொல்றீங்க? இதை பற்றி யாரும் என்னிடம் எதுவும் கூறவில்லையே. உலகம் எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெற்றோர்களை பாருங்கள்.
பிள்ளையின் சம்மதம் கேட்காமலேயே மணப்பெண்ணை தேடி விடுகிறார்கள். ஆமாம் இளவரசி, என்ன பண்ணுவது? பெற்றோர்களுக்கும் கவலை இருக்கும் அல்லவா? இந்த அரசர் குடும்பத்தில் நான் மனம் விட்டு பேசும் ஒரே ஆள் நீங்கள் தானே. நான் திருமணம் செய்து கொள்ளும் பெண்ணை பற்றி பல கற்பனைகள் உண்டு. என்னை திருமணம் செய்து கொள்ளும் பெண் எனக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. என் தாய் என் தந்தையிடம் இருப்பது போல் எனக்கு வர இருக்கும் துணைவி ஒரு நண்பரை போன்று என்னோடு பழக வேண்டும். அவளுக்கு பேசும் எல்லா உரிமையும் நான் கொடுப்பேன். இளவரசரே, நீங்க அயல் நாட்டில் படித்து வந்த பிறகு ரொம்ப மாறிவிட்டீர்கள். நீங்கள் கற்பனை செய்து வந்த பெண்ணை கண்டுவிட்டீர்களா? இல்லை கணக்கு பிள்ளை, அவள் சிறிது நாட்களாகவே எனது கனவில் வந்து வந்து மறைகிறாள். அவள் கண்டிப்பாக என் கண் முன்னே வருவாள். அப்போது நான் கூறுகிறேன். சரி வாருங்கள் இளவரசரை, டைம் ஆகிவிட்டது, நாம் அரண்மனைக்கு செல்வோம். கணக்கு புள்ள, நீங்க போய் வாருங்கள். நான் வேட்டையாடி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த ஃபாரஸ்டை பார்த்தவுடன் வேட்டையாடும் போல் இருக்கிறது. நான் கொஞ்சம் வேட்டையாடி விட்டு வருகிறேன். இளவரசரை, கவனமாக செல்லுங்கள். இங்க சிறிது நாட்களாக புலி வலம் வருவதாக கேள்விப்பட்டுள்ளேன். அதனால் கவனம் முக்கியம் இளவரசரை. சரி கணக்கு புள்ள, நான் பாத்துக்கிறேன். நீங்கள் போய் வாருங்கள். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். கணக்கு புள்ள அப்போவே சொன்னாரே, நம்ம கேட்கலையே, போய் தோத்துக்கிச்சு. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். ஹேய் புலி, மரியாதையோட போயிடு. நான் கண்ணை எடுத்தண்டா சூட் பண்ணிடுவேன். போ போ, அங்கேருந்து போ. அப்போவே கணக்கு புள்ள சொன்னாரு, இந்த சைடு புலி நடமாட்டம் இருக்குன்னு நம்மத்த கேட்காம வந்துட்டோம். கண்ணு வேற கீழே வந்துருச்சு. இதுட்டு நம்ம எப்படி தப்பிக்கிறது? இது நவர மாட்டேங்குது. இந்த சைடு ஆள் நடமாட்டமும் இல்லை. கடவுளே, ராத்திரி நேரமாயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா இங்க படுத்து தூங்குறதா? இது எப்பதான் போய் தொலைன்னு தெரியலையே. என்னை யாராவது காப்பாத்துன்னு. யாரு நம்மளை கூப்பிட்டது? யாரு நம்மளை கூப்பிட்டு உதவி கேட்டா மாதிரி இருந்துச்சு. அக்கா, என்னக்கா கத்திட்டு எந்திரிச்சிட்ட? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ தூங்கு. யாரோ என்ன கூப்பிட்டா மாதிரி இருந்துச்சு, அதான் எந்திரிச்சேன். அக்கா, ஏன்க்கா நடுராத்திரில திடீர்னு கத்திட்டு எந்திரிச்சிட்ட? என்ன ஆச்சு? அது என்னாண்டே தெரியல உமா. என் கனவுல அடிக்கடி ஒரு ஆணழக வந்து போறாரு. என் வாழ்க்கை பூரா அவரு கூட பயணிக்கிற மாதிரி என் மனசு சொல்லுது. நேத்து ராத்திரிய திடீர்னு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி என்கிட்ட உதவி கேட்டா மாதிரி இருந்துச்சு. அதான் திடீர்னு எந்திரிச்சிட்ட. அக்கா, அடிக்கடி அவரு உன் கனவுல வராருண்டா. கண்டிப்பா ஒரு நாளைக்கு உனக்கு முன்னாடி வந்து நின்று என்னை கட்டிக்கிறியான்னு கேட்க போறாரு. சும்மா இருடி, இதெல்லாம் பேசுற வயசா உனக்கு? அவர் நேர்ல வரும்போது பாத்துக்கோ. அக்கா, இப்போ அப்படித்தான் சொல்லுவா. அப்புறம் நீ பாரு, அவரை பார்த்த உடனே என்ன செய்யறேன்ட்டு. அக்கா, இங்க பாருக்கா, யாரும் கீழே வந்து கிடக்குறாங்க. ஆமா உமா, யாருன்னு தெரியலையா? வா போய் பாப்போம். அக்கா, அவர் மயக்கத்துல கிடக்குறாரு போல இருக்கா. செத்து போயிட்டாரா என்னன்னு தெரியலக்கா. எப்படி கீழே விழுந்தான்னு தெரியலையே. ஐயா ஐயா, எந்திரிங்க எந்திரிங்க ஐயா. ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? உமா, வா, தண்ணியை ஊத்துவோம். மயக்கத்துல அடக்கிற மாதிரி தெரியுது, மூச்சு இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம்! இவ்வளவு நாளா நம்ம கனவுல வந்த உருவம் இப்போது நம்ம கண்ணாடி வந்து நிக்குது. அப்ப நம்ம கண்ட கனவு உண்மையா? என் கனவில் வந்த தேவதை இவ்வளவு சீக்கிரமாக என் கண் முன்னால் வருவாள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. என்ன ஒரு ஆச்சரியம்! அக்கா, என்னக்கா ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? இவரு யாரு, எதுக்காக வந்திருக்கான்னு கேளுங்கக்கா. நம்ம சீக்கிரம் கிளம்பி போவோம். சார், நீங்க யாரு, எப்படி இங்க வந்தீங்க? ஏன் மயக்க நிலையில இங்க படுத்து கிடந்தீங்க? நான் வெளியூர். நான் இங்கு அரசரை சந்தித்து ஒரு செய்தி கூறுவதற்காக வந்தேன். வழி மாறி வந்ததால் தவறுதலாக இந்த காற்றில் நுழைந்து விட்டேன். அப்போது ஒரு புலி என்னை துரத்தி விட்டது. நான் எங்கு ஓடுவதென்று தெரியாமல் மரத்தில் ஏறிவிட்டேன். இரவு ஆகியும் அந்த புலி இங்கிருந்து போகவில்லை. எனக்கும் பசி மயக்கம் வந்து விட்டது. மரத்திலேயே உறங்கிவிட்டேன். ஆனால் என்னை அறியாமல் நான் எப்போது கீழே விழுந்தேன் என்று தெரியவில்லை. என்னை காப்பாற்றியதற்கு ரொம்ப நன்றி. நம்ம ஊருக்குள் சிங்கம் புலி வந்தால் நாம் அடித்து துரத்துவதைப் போல அதன் இடத்துக்கு நீங்கள் வந்ததால் தான் உங்களை துரத்தி உள்ளது. அதை நாம் எந்த தொந்தரவும் செய்யாமல் இருந்தால் அது நம்மை ஒன்றும் செய்யாது. அப்ப நேற்று இரவு என் கனவை காப்பாத்துங்கள் என்று கத்தியது நீங்கள் தானா?
என்னது, நேத்து நைட்டு உங்க கனவுல வந்து காப்பாத்த என்று கத்தினேனா? அப்படி ஏன் என்னை காப்பாத்த வரவில்லை? நீங்கள் ஒரு நாள் வந்தால் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் தினமும் எனது கனவில் வந்து அடிக்கடி செல்கிறீர்கள். நான் அதை கனவுதானே என்று அலட்சியப்படுத்தி விட்டேன். நீங்கள் என் கனவில் அடிக்கடி வந்து போவது போல் நான் உங்கள் கனவில் வந்து போகிறேனா? அப்போது நாம் இருவரும் ஒவ்வொருவர் கனவில் வந்து போவது அது அந்த கடவுளின் ஏற்பாடுதான். அக்கா, என்னக்கா நடக்குது இங்க? வாக்கா, நம்ம போவோம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. உங்களை நான் பல வருடங்களாக தேடித்தான் வருகிறேன். இத்தனை நாளா என் கனவில் வந்த தேவதை யாரு என்று தெரியாமல் குழப்பமாகி நின்றேன். ஆனால் இப்போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக உள்ளது. நான் உங்களை மீண்டும் பார்க்க வேண்டும் என்றால் எங்கே வருவது? ப்ளீஸ் கூறுங்களே. அதான் நான் தினமும் உங்கள் கனவில் வந்து செல்கிறேனே, கனவிலே பார்த்துக் கொள்ளுங்கள். வாடி உமா, போவோம். கவலைப்படாதீர்கள், கண்டிப்பாக நான் உங்களை காண வருவேன். எனது கனவு தேவதை நீங்கள்தான். காங்கையா, நீ எங்க போன நேரத்திலேருந்து உன்னை காணவே இல்லை. நாங்க எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் எங்க போனாய்? தந்தையாரை, பொழுது போகவில்லை, அதனால் காட்டுக்கு வேட்டையாட சென்றேன். ஒரு புலி என்னை துரத்தியதால் இரவு நேரம் பூரா அங்கேயே தங்கும்படி ஆயிற்று. நீ ஏன் தனியாக காட்டுக்கு சென்றாய்? உனக்கு ஏதாவது ஆய்விட்டா என்ன பண்ணுவது? ஏற்கனவே எனது மனைவியையும் பிள்ளையையும் பறி கொடுத்து விட்டு நான் நிற்கிறேன். இப்போ நீ திடீரென்று இப்படி ஒரு செய்தியை சொல்லுறாய், நெஞ்செல்லாம் படப்படக்குது. தாங்கையா, உனக்கு ஏனப்பா இந்த வீண் வேலை? நீ இந்த நாட்டுக்கு ஒரு அரசனாக வாழக்கூடியவன். நீ காட்டுக்கு செல்வதற்கெல்லாம் பயிற்சி எடுக்க வேண்டும். இல்லை என்றால் பெரும் ஆபத்து நேரிடும்பா. தந்தையாரே, நான் புலியிடம் மாட்டும்போது எனக்கு பயமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த புலி துரத்தியதால் தான் நான் கண்ட கனவு பலித்தது. எனது மனது முழுதும் சந்தோஷமும் ஆனந்தமும் பொங்குகிறது. தந்தையாரே, நான் உங்களிடம் கூறாமல் சென்றதுக்கு என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு டயர்டாக உள்ளது, நான் கொஞ்சம் உறங்க செல்கிறேன். என்ன இளவரசி, இந்த நடு ராத்திரியை என்ன வர சொல்லி இருக்கிறீர்கள்? என்ன விஷயம்? கணக்கு புள்ள, நான் என் கனவில் கண்ட தேவதையை நான் பார்த்து விட்டேன். அவளை பார்த்ததிலிருந்து எனக்கு உறக்கம் வரவில்லை. அவள் அநேகமாக நம்ம வனப்பகுதி அருகில் தான் வசிக்க வேண்டும். இளவரசி, என்ன கூறுகிறீர்கள்? உங்கள் கனவு கனியை கண்டுபிடித்து விட்டீர்களா? அவளிடம் பேசினீர்களா? இளவரசர் என்று அவளுக்கு தெரியுமா? இல்ல கணக்கு புள்ள, நான் இளவரசன் என்று கூறவில்லை. நான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறேன் என்று தான் கூறியிருக்கிறேன். நாளை காலையில் நாம் இருவரும் அந்த கிராமத்திற்கு செல்வோம். நான் உனக்கு காட்டுகிறேன் அவள் யார் என்று. அநேகமாக நீங்க அங்கு தங்கியிருப்பதால் அவள் யார் என்று உனக்கு தெரியும். சரி இளவரசே, நான் காலையில் வந்து விடுகிறேன். கணக்கு புள்ள, எனது கனவு தேவதை நேற்று இந்த வழியாத்தான் வந்திருக்க கூடும். நாம் இங்கேயே ஒளிந்திருந்து பார்ப்போம். அந்தோ செல்கிறாள் பார், அவள்தான் எனது கனவு தேவதை. இவளைத்தான் எனது கனவில் நான் வெகு நாட்களாக கண்டு வந்தேன். இவளை யார் என்று உனக்கு தெரியுமா? இளவரசே, என்ன ஆட்சி உங்களுக்கு? நீங்கள் இந்த நாட்டின் மகாராஜாவாக போகிறீர்கள். போயும் இந்த பொன்னைய காண்கிறீர்கள். இந்த பெண் யார் என்று தெரியுமா? நமது அரண்மனையில் குதிரைக்கு கொள்ளு வைக்கும் மாரியப்பனின் மகள். இவனுடைய மகளே நீங்கள் கனவில் கண்டீர்கள். இந்த விஷயத்தை இதோடு மறந்து விடுங்கள். மகாராஜா காதில் விழுந்தால் எனது தலையை எடுத்து விடுவார். இது என்ன கணக்கு புள்ள சொல்ற? நமது அரண்மனையில் வேலை செய்யும் மாரியப்பனின் மகளா? அவருக்கு இப்படி ஒரு அழகிய தேவதை மகளா? என்னால் நம்பவே முடியவில்லையே. என்ற சந்தேகம் உங்களுக்கு மட்டுமல்ல, ஊருக்கே இருக்கிறது. சரி வாங்க, நம்ம கிளம்புவோம். இல்ல கணக்கு புள்ள, நான் எனது மனதில் உறுதி கொண்டு விட்டேன். எங்கள் இருவரையும் கடவுள்தான் ஒன்று சேர்த்துள்ளார். இல்லை என்றால் அவள் கனவில் நான் வருவதும் என் கனவில் அவள் வருவதும் இது ஒரு அதிசயம்தானே. நான் முடிவு செய்து விட்டேன், இவள்தான் என் வருங்கால மனைவி என்று. அட கடவுளை, எனக்கு இத்த பெரிய சோதனை கொடுத்திருக்க நான் என்ன செய்வேன்? சிறு பிள்ளை போல அரண் பிடிக்கிறீர்களே, மகாராஜாக்கு தெரிந்தால் என்ன ஆகும்? இளவரசி, வேண்டாம் இளவரசி, நான் கூறுவதை கேளுங்கள். கணக்கு பிள்ளை, என் வாழ்க்கையை நான் மனம் விட்டு பேசும் ஒரே ஆள் நீங்கள் தான். நீங்களே என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் யார் என்னை புரிந்து கொள்வார்? எனக்கு உதவி செய்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் நான் தனியாக பார்த்துக் கொள்கிறேன். என்ன இளவரசி இப்படியெல்லாம் பேசுறீங்க? சரி, நடக்கிறது நடக்கட்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் நீங்கள் கூறுங்கள், நான் செய்கிறேன். அப்பா, ஏன்பா இப்படி குடிச்சிட்டு அலையிற? ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு நீ ரோட்ல உழுந்து கிடக்குற. அக்கா உன்னை காணுன்னு சொல்லி எவ்வளவு தெரியுமா வருத்தப்பட்டுச்சு. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீட்டுல 2 பேரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு எப்ப பார்த்தாலும் குடின்னு குடிச்சிட்டே இருக்கியப்பா. இல்ல, நீ கோவப்பட்டு புரோஜனம் இல்லவுமா? வீட்டுல 2 பெண் பிள்ளை இருக்குன்னு சொல்லி இவருக்கு என்னைக்காவது கவலை இருந்தாக்கா இப்படி தினமும் குடிச்சுக்கிட்டு பொறுப்பு இல்லாம அலைய மாட்டாரு. நம்மளும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. என்ன பண்றது? கடவுள்தான் அப்பாவுக்கு புத்தியை கொடுக்கணும். நம்ம 2 பேரும் நாளைக்கு தொலைஞ்சி போயிட்டா கூட இவர் கவலைப்பட மாட்டாரு. குதிரைக்கு கொள்ளு வச்சு உடம்புல வலி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் நான் டெய்லி குடிக்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன மாறி இப்படி திட்டாதீங்க. போய் சாப்பாடு வைங்க. நான் அரண்மனைக்கு போகணும்.
இளவரசி மழை வரா மாதிரி இருக்கு, இப்போ போய் அந்த பொண்ணை பாக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு போறீங்களே. கணக்கு புள்ள காதலுக்கு எதுவுமே தடை இல்லை, வாங்க வாங்க. ஏய் ஜாலி ஜாலி மலை மலை அக்கா, மலையில நனையிறது சூப்பரா இருக்கு அக்கா. ஜாலி ஜாலி. ஹே மழை பெய்யுது மழை பெய்யுது. இளவரசே, கொஞ்சமாவது இது உங்களுக்கு நல்லா இருக்கா? கொட்டுற மலையில இப்படி ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு சைட் அடிக்கிறீங்களே, இளவரசருக்கு இது கொஞ்சம் அதிகமா தெரியலையா? கணக்கு புள்ள, என் கனவு தேவதையை பாருது கணக்கு புள்ள, துள்ளி துள்ளி மலையில எப்படி அழகா விளையாடுதுன்று. இப்படி ஒளிஞ்சி இருந்து பார்த்தாக்கா பெண்ணுடைய அழகை ரசிக்க முடியும். இதுலயே நம்ம உங்களை நேர்ல பார்த்தாக்கா இப்படிலாம் நேச்சுரலாவே இருக்க மாட்டாங்க. பாரு நீ என் தேவதை எப்படி துள்ளி துள்ளி விளையாடுதுன்ட்டு. கண்டிப்பா என் தேவதை கூட நானும் மலையில துள்ளி துள்ளி விளையாடணும், அதுதான் என் கனவு. அதுக்கு அவ முன்னாடி என் காதலை ஏத்துக்கணும். அது வரையில நான் போராடிக்கிட்டு தான் இருப்பேன். நாளைக்கு தீபாவளி வருது, என் கனவு தேவதைக்கு தீபாவளி பரிசு கொடுத்து என் காதலை நான் சொல்ல போறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கன்னு அவ என் காதலை ஏத்துக்கணும்னு சொல்லி. என்ன இளவரசரை எப்படி சொல்லிட்டீங்க? எந்த பெண்ணுக்கு தான் இந்த இளவரசரை பிடிக்காம போவோம்? நாளைக்கு தீபாவளி பரிசா உங்க காதலை சொல்லுங்க, கண்டிப்பா ஏத்துக்குவா. நான் உங்க காதலியோட அப்பாவை பார்த்து அவரை கொஞ்சம் சம்மதிக்க வைக்கிறேன் உங்க காதலுக்கு. ரொம்ப நன்றி கணக்கு பிள்ளை, எனக்கா இதை மட்டும் செய்யுங்க. கணக்கு பிள்ளையா, என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க? குதிரைக்கு கொள்ளு எது தேவைப்படுதா சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. அதெல்லாம் ஒன்னும் இல்ல மாரியப்ப, ஓ பெரிய மகளுக்கு வயசாகிக்கிட்ட போது அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணு சொல்லி உனக்கு தோணலையா? எங்க கணக்கு பிள்ளையா, போன தடவை முத்துசாமிய பத்தி என் மகள்கிட்ட பேசினேன், அவ ஒத்துக்கவே இல்ல. நான் என்ன பண்றது? அது சரி, நீயே ஒரு குடிக்காரன், உன்னை விட பெரிய குடிக்காரன் அந்த முத்துசாமி. உனக்கு வசதியா இருக்குன்னு சொல்லி உன் மகளுக்கு குடிக்காரன் மாப்பிள்ளைய பாக்குறியா? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். உன் மகளுக்கு ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு. உன் மகளை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சரின்னு சொல்லு, நம்ம சம்பந்தம் பேசிடுவோம். நீ குடிக்கிறதுக்காக 5-10 அலைய வேணாம், எல்லாமே உன் வீட்டு தேடியே தானா வரும். நீ குதிரைக்கு கொள்ளி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேணாம். ராஜா மாதிரி வாழல, என்ன சொல்ற? கணக்கு பிள்ளையா, இதெல்லாம் உண்மைதானா? இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்ச யாருப்பா வேணான்னு சொல்ல போறா? நீங்க உடனே அவளை அழைச்சிட்டு வாங்க, பேசி முடிச்சிடுவோம். அக்கா அங்க பாருக்கா, உன் கனவு நாயா வந்து நிக்கிறாரு, உன்னை பாக்குறதுக்கு தான் நிக்கிறாரு உங்களுக்கு. ஏய் சும்மா இருடி, இவ வேற ஒரு மரத்துக்கு மரம் நிக்கிறது ஒரு வேலையா போயிடுச்சு. உங்களை பாக்குறதுக்காக தான் ரொம்ப நேரம் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. இல்லை நீங்க வாடாமா போயிடுவீங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிட்டேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. ஏன் சார், நான் இப்போ உங்க கனவுல வரது இல்லையா? நேர்ல என்ன பார்க்க வந்திருக்கீங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் மரத்துக்கு கீழே இருக்கீங்க. அப்படி மரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்க எதுக்காக வந்திருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். எங்க அக்காவை சைட் அடிக்கிறதுக்கு தானே வந்திருக்கீங்க. ரொம்ப புத்திசாலியா இருக்கான உங்க தங்கச்சி. எனக்கு சுத்தி வளைச்சி பேச தெரியாது. நான் நேரா விஷயத்துக்கு வரேன். இவ்வளவு நாளா உங்களை கனவுல மட்டும் கண்டுகிட்டு இருந்த நானு இனிமேல் வாழ்க்கை பூரா உங்களுக்கு துணையா வரணுன்னு ஆசைப்படுறேன். உங்களை பார்த்துக்கிட்டு இருந்ததுலேருந்து எனக்கு தூக்கமும் பசியும் எதுவுமே ஒழுங்காவே இருக்க மாட்டேங்குது. உங்களை நான் ராணி மாதிரி வச்சு பார்த்துக்குவேன். தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு என் காதலை ஏத்துக்கணும். நாளைக்கு தீபாவளி, எனக்கு தீபாவளி பரிசா உங்களுடைய காதலை எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு தீபாவளி பரிசா என் உயிரையே உங்களுக்கு நான் கொடுப்பேன். தயவு செய்து சம்மதம் சொல்லுங்க, என்னால் இதுக்கு மேல் பொறுக்க முடியாது. கனவுல வந்த உடனே காதல்னு சொன்னாக்கா எப்படி? அந்த அளவுக்குலாம் எனக்கு காதல் பண்ண தெரியாது சார். அதுக்காக உங்களை பிடிக்காதன்னு இல்ல. எனக்கு வீட்டுல என் தங்கச்சியும் என் அப்பாவும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் சம்மதம்னு சொன்னாதான் நான் காதலை பத்தி நினைக்கணும். கடவுள் தான் நம்ம 2 பேரும் என் கனவுல ஒண்ணு சேர்த்தாருண்டா அவன் நினைச்ச நிஜத்துலயும் நம்மள ஒண்ணு சேர்ப்பாரு. அது சரி, என் சம்மதத்தை நான் எப்ப சொன்னேன்? நான் சம்மதிக்கணும்டா அக்கா கல்யாணம் ஆன பிறகும் அக்கா கூட தான் நான் இருப்பேன். அப்படின்னா நான் சம்மதிக்கிறேன். உங்க தங்கச்சியோட சம்மதம் கிடைச்சிடுச்சு. கண்டிப்பா உங்க அப்பாட்டும் பேசி நான் சம்மதம் வாங்கிடுவேன். உங்களுக்கு சரிதானே? நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் என்னுடைய மனைவிண்டு. சரி சரி, பேசுங்க. பேசினதுக்கு அப்புறம் பாத்துக்கோ, நாங்க போயிட்டு வரோம். என் கணக்கு புள்ள, என் தேவதையோட அப்பா கிட்ட பேசிட்டீங்களா? ஒரு சம்மதம் சொல்லிட்டாரா? என்ன இளவரசி இப்படி சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணோட அப்பா ஒரு சரியான குடிக்காரன். ஒரு 2 பாட்டில் அவனுக்கு வாங்கி கொடுத்தா ஊப்பியே எழுதி கொடுத்துருவான், சம்மதிக்காம இருப்பான். நல்ல வேளை நீங்க வந்து ராஜா ட்ரெஸ்ல வாடாம வேற ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க. வாங்க, வீட்டுக்குள்ளதான் இருப்பான், நம்ம போவோம். மாரியப்பன் பாரு, இவரு தான் மாப்பிள்ள. பாக்குறதுக்கு இளவரசு மாதிரி இருக்காரு பாரு. உன் பொண்ணு கொடுத்து வச்சத. இவர்கிட்ட நிறைய வசதி இருக்கு. நீ உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கண் கலந்தாம கடைசி வரலாம் பாத்துக்குவாரு. உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அப்படியே கணக்கு பிள்ளையா, ரொம்ப சந்தோஷம். பாக்குறதுக்கு மகாராசா மாதிரி இருக்கிறாரு. ஆனா கல்யாணத்துக்கு நான் தான் செய்யற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்ல. உங்களை உட்கார வைக்கிறதுக்கு கூட ஒழுங்கான சேர் கிடையாது. கணக்கு பிள்ளை, இதெல்லாம் மாப்பிள்ளைட்ட எடுத்து சொன்னீங்களா? ஐயா,
நான் உங்க பொண்ணத்தான் நேசிக்கிறேன்னு தவிர உங்களுடைய பொருளையோ பணம் காசியே இல்லையா. கண்டிப்பா நான் உங்க பொண்ணை கண் கலங்காம காண ஃபுல்லா வச்சு காப்பாத்துவேன். நீங்க என்ன நம்பி கண்டிப்பா பொண்ணை கொடுக்கலாம் ஐயா. தம்பி, அப்புறம் என்ன இவ்வளவு தூரம் என் பொண்ணு மேல ஆசைப்படுறீங்க, கொடுக்காம இருப்பானா? உங்க பெத்து உறவினர்லாம் நீங்க அழைச்சிட்டு வரலாம்னு தனியா வந்திருக்கீங்க. ஆரியப்பா, என்ன நீ இப்படி பேசுற? அவங்க பெத்தவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்களாம் ஒரு நேரத்துல வருவாங்க. நீ அதை பத்தி கவலைப்படாதே. இன்னும் என்ன மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாமா மாப்பிள்ளன்னு சொல்லி பேசுங்க. அதான் ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஆயிட்டீங்களே. மாப்பிள்ள பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசுறதுமா, கொஞ்சம் பேசிட்டு வரட்டும். நம்ம கொஞ்சம் வெளியில அனுப்போம். என் தேவதை துணிக்கும் பின்னாடி நின்றுகிட்டு பேசியது எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது உனக்கு சந்தோஷம் தானே? உனது அப்பாவும் சம்மதம் தெரிவித்து விட்டார். இனிமேல் என்ன வேண்டும் நமக்கு? நான் தான் அப்போதே கூறினேனே, கனவில் ஒன்று செத்த கடவுள் நம்மளை நேரிலும் ஒன்று சேர்ப்பார் என்று. எனக்கு சம்மதம்தான். உங்களுக்கு மாத்தரி என்றால் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அங்கே வாருங்கள், நானும் வருகிறேன். காவலர்களே, உங்கள் இளவரசன் ஆகிய எனக்கு பெரும் சந்தோஷமும் பெரும் மகிழ்ச்சியும் கிடைத்துள்ளது. எப்பொழுதும் தீபாவளிக்கு 1 மாத சம்பளம் தான் போனஸாக கொடுப்போம். ஆனால் நான் இப்போது 3 மாத சம்பளத்தை கொடுக்கிறேன். இந்த இளவரசன் இப்போது மகிழ்ச்சியாக இருப்பது போல் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருந்து வாருங்கள். அக்கா, நான் கடையில இருந்து ஜாமா வாங்கிட்டு வரும்போது நான் ஆள் அங்கே நிக்கிறாருக்கா. என்ன பார்த்த உடனே எனக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அக்காவை மாத்தடி பக்கம் வாட சொல்ல சொன்னாருக்கா. நீங்க 2 பேரும் லவ் பண்றதுக்கு தூது போற புறாவா என்ன ஆக்கிட்டீங்க? சும்மா இருறி. இனிமேல் நீ அவரு இவரெல்லாம் கூப்பிடக்கூடாது, மாமான்னு தான் கூப்பிடணும். அக்கா, அது சரிக்கா, நீ ரொம்ப மாறிட்டக்கா. சரி சீக்கிரம் போ. அவருக்கு பிடிச்ச மரத்துக்கு காவல் காத்துக்கிட்டு நிக்கிறாரு, பேட போறாரு. என் கனவு தேவதையை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசி தூக்கலாம் எடுக்குதா உங்களுக்கு? நான் கனவுல வரனா? பலிக்காத கனவு தான் திரும்பி வந்துட்டு இருக்கோம். நம்ம கனவு தான் பழிச்சிடுச்சே. உங்களுக்கு தூக்கம் பசி எல்லாம் எடுக்கலையா? காலையிலேயே என்ன தெரிய வந்திருக்கீங்களே. என் தங்கச்சி வேற என்ன பார்த்து ரொம்ப கிண்டல் பண்றா. அது சரி, மச்சினச்சி குசும்புங்கிறது தான் ரொம்ப அதிகமா இருக்கமே. என்ன பார்த்து நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறத விட இந்த மரத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கிண்டல் பண்றா. நல்ல திறமைசாலியான பொண்ணு. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே தங்கச்சி என்ன பெரிய காலேஜில் சேர்த்து படிக்க வைக்க போறா. மகாராஜா அவர்களே, நம்ம இளவரசர் வர சரியில்லை. நம்ம அரண்மனையில வேலை பார்க்கிற மாரியப்பன் மகளோட அடிக்கடி சிரிச்சு கொஞ்சம் பேசிக்கிட்டு வராரு. மாரியப்பன் வீட்டு தான் அடிக்கடி போயிட்டு வரதா கேள்விப்படுறேன். அவங்க 2 பேரும் சிரிச்சு பேசுறத பார்த்தாக்கா நம்ம இளவரசர் அந்த பொண்ணை விரும்புற மாதிரி தெரியுது. இந்த தகவலை உங்களுக்கு சொல்லான் தான் வந்தேன். மகாராஜா, என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மையா? நீ சொல்றது மட்டும் உண்மை இல்லண்டா உன்னை உண்டி இல்லாம ஆக்கிடுவேன். என் மாவா அப்படி செய்யற ஆளெல்லாம் கிடையாது. இந்த விஷயத்த நீ வெளியில யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காத. உன் தலைய துண்டிச்சிடுவேன். காளிங்கையா, நான் சில விஷயங்கள் ஊரில் கேள்விப்படுறேன். அதெல்லாம் உண்மையா? நீ மாரியப்பனின் மகளிடம் அடிக்கடி பேசி வருகிறாய் என்று நான் கேள்விப்படுகிறேன். அவருடைய வீட்டுக்கும் சென்று வருகிறாய் என்று கேள்விப்படுகிறேன். இதெல்லாம் உண்மையா? தந்தையாரை, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே இதை பத்தி பேசாம நடத்தி கொண்டிருந்தேன். எப்போது உங்களுக்கு தெரிந்து விட்டதோ நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு அந்த பெண்ணை பிடித்திருக்கிறது. நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். காளிங்கையா, உனக்கு என்ன பைத்தியமா? என்ன வார்த்தை பேசுற நீன? போயும் நம்ம அரண்மனையில வேலை செய்யற அந்த பிச்சைக்கார பயலோட பொண்ணை நீ விரும்புறியா? இன்னொரு முறை இப்படிலாம் பேசாத. தந்தையாரே, அவர் எப்படி என்பது எனக்கு தெரியாது. எங்கள் இருவருடைய மனமும் ஒன்று சென்று விட்டது. அந்த பெண்தான் எனது துணைவி என்று நான் எப்போதே முடிவு செய்து விட்டேன். என்னை மன்னித்துங்கள். உங்கள் சம்மதத்தோடு என்னை ஒன்று சேர்த்து வையுங்கள். காளிங்கையா, என்ன பேசுற நீனு? பெற்றவரிடம் பேசுவது இப்படித்தானா? உன்னை ராஜதேசத்து இளவரசிக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று நாங்கள் நினைத்து வருகிறோம். இப்படியெல்லாம் பேசலாமா? என்ன செய்வது? எனது மகள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டாய். எனது மகளுடன் உன்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். என்னை மன்னித்து விடுங்கள். இந்த விஷயத்தில் என்னை பற்றி எதுவும் பேசாதீர்கள். எனக்கு அவள்தான் மனைவி. நான் வருகிறேன். கௌசரை, என்ன பேசலான்னு பார்த்தீங்களா? நான் அவன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தேன். அவன் இப்படி பண்ணுவான் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. மகாராஜா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நம்மளை மீறி அவர்களுடைய திருமணம் எப்படி நடக்கும் என்பதை பார்ப்போம். இளவரசரை, உங்களிடம் ஒன்று கூறத்தான் வந்துள்ளேன். நீங்கள் உங்கள் தந்தையிடம் அந்த பெண்ணை விரும்புவதை பற்றி கூறிவிட்டீர்கள். ஆனால் உங்கள் தந்தையும் மாமாவும் பெரும் கோபத்தில் உள்ளார்கள். எப்போது வேண்டுமானாலும் அந்த பெண்ணை ஏதாவது செய்யக்கூடும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். கணக்கு புள்ளர், நான் இருக்கும் வரை அந்த பெண்ணிடம் யாரும் நெருங்க முடியாது. நான் அதற்கு ஒரு வழி உடனே நான் செய்கிறேன். என்னை ஏன் உடனே பார்க்கணும் என்று வர சொன்னீர்கள்? என்ன விஷயம்?
தேவிகா, உன்னுடன் முக்கியமான விஷயம் பேசுவதற்காகத்தான் வர சொன்னேன். நாம் உடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் ஒன்றில் சேர்வதில் பெரும் பிரச்சனை வந்துவிடும். நான் சொல்வதை கேள். நாம் உடனே திருமணம் செய்து கொள்ளலாம். என்ன கூறுகிறீர்கள்? திடீரென்று கல்யாணமாம்? அப்படி என்ன நமக்கு ஆபத்து வரப்போகிறது? நமது திருமணத்தை உடனே நடத்துவதற்கு உங்களுடைய பெற்றோர்களிடம் சம்மதம் வாங்க வேண்டாமா? வேதிகா, என்ன மன்னிச்சிடு. நான் திருமணம் செய்து கொள்ளும் பெண்ணிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை. நான் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவன் என்று சொன்னது பொய். நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான். இந்த நாட்டின் மகாராஜாவுடைய மகன் இளவரசன் காங்கிய நான் தான். வெளிநாட்டில் படித்துவிட்டு இப்போதுதான் நான் நாட்டுக்கு வந்துள்ளேன். எங்கே இந்த உண்மையை ஒன்றை சொன்னாக்கா நீ என்னை ஏத்துக்க மாட்டான்னு சொல்லிக்கான் நான் கூறவில்லை. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. இப்போது என் தந்தை என் மீது கோபமாக உள்ளார். நமது விஷயத்தை அவரிடம் கூறிவிட்டேன். அவர் கோபம் தரிய வேண்டும் என்றால் நாம் உடனே திருமணம் செய்து கொண்டு அவருக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டும். பிறகு நான் அவரை சமாதானப்படுத்திக் கொள்கிறேன். என்னை மன்னிச்சிட வேதிகா. என்னை நீங்கள் ஏமாத்தி விட்டீர்கள். எனக்கு துரோகம் செய்து விட்டீர்கள். வேதிகா, அழுவுற. நான் உன்னை ஏமாத்தவில்லையே. உன் மேல உள்ள பாசத்துல தானே உண்மையை நான் மறைச்ச. பிளீஸ் வேதிகா, அழுவாத. என்ன நம்பு. நாம் திருமணம் செய்து கொண்டால் கண்டிப்பாக எல்லோரும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள். என நம்பு வேதிகா. மகாராஜா அவர்களே, வெளியில் வந்து பாருங்கள். இளவரசர் வந்துள்ளார். என்ன காரியம் செய்து விட்டாய்? நீ அரச குடும்பத்துக்கே துரோகம் செய்து விட்டார். இந்த நாட்டுக்கே மகாராஜாவாக போற உனக்கு எப்படி இப்படி புத்தி மாறியது? இவள் உன்னை மயக்கினாளா? நீ இந்த தேசத்துக்கு பெரும் துரோகம் செய்து விட்டால் உன் முகத்தை நான் எப்படி இனிமேல் விழிப்பது? இனிமேல் நான் உனக்கு தந்தையும் இல்லை, நீ எனக்கு மகனும் இல்லை. என் மூன்றில் இனிமேல் நீ முழிக்காதே. போ, இங்கிருந்து சென்று விடு. காங்கையா, உனக்கு எப்படி இப்படி செய்வதற்கு மனசு வந்தது? உனது பெற்றோர்களுக்கு நீ செய்யும் சேவை இதுதானா? இது உனக்கே நல்லா இருக்கிறதா? காளிங்கையா, எப்படி காளிங்கையா உனக்கு இந்த மாதிரி காரியம் செய்ய மனசு வந்துச்சு? நம்மளிடம் கொத்தரமையாக இருக்கும் ஒருவரின் மாலை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறாயே, இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? நம் நாட்டிற்கு நீ செய்யும் பணி இவ்வளவுதானா? நான் என்ன தவறு செய்து விட்டேன்? எனக்கு பிடித்த மணப்பெண்ணை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். இதில் என்ன தவறு உண்டு? இதனால் நம் நாட்டை நான் மதிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. இது கடவுளாக எங்களை சேர்த்த ஒரு காரியம். இதையே நீங்கள் எல்லாம் இப்படி தவறாக எண்ணுகிறீர்கள். நம் அரண்மனைக்காக உழைத்த ஒருவரின் மகளை திருமணம் செய்தது எப்படி குற்றமாகும்? தாலிங்கையா, இனிமேல் எதுவும் பேசாதே. உனக்கு பேசுவதற்கு யோக்கியதை கிடையாது. இனிமேல் இந்த அரண்மனையில் உனக்கு இடமும் கிடையாது. உன்னை இந்த நாட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். உனக்கு யாரும் உணவு தர மாட்டார்கள், உதவ மாட்டார்கள். அப்படி மீறி யாராவது உனக்கு உதவினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இங்கிருந்து வெளியே போ. சரி தந்தையாரே, நீங்கள் காட்டும் அன்பிற்கு ரொம்ப நன்றி. நான் வருகிறேன். என்ன ஒரு அவமானம். இனிமேல் நான் வெளியில் எப்படி தலை காட்டுவேன்? என்னை எப்படி எல்லாம் மதிப்பார்கள்? எனது மானத்தையே கெடுத்து விட்டானே. மகாராஜா, நம்முடைய மானம் ஏன் போக போகிறது? காங்கையின் அந்த பொண்ணு கூட வாழ்ந்தா தானே நம்முடைய மானம் போகும். அந்த பெண்ணை நாம் கொன்றுவிட்டால் கொஞ்ச நாளைக்கு காங்கையின் வறுக்கப்படுவான். பிறகு அவன் மாறி நாம் சொல்லும் பெண்ணை திருமணம் செய்து கொள்வான். இதற்கு ஏன் நீங்க கவலைப்படுகிறீர்கள்? நீ நல்ல யோசனை சொல்லியிருக்கிற. உடனே நாம் அந்த பொண்ணை அழிப்பதற்கான முயற்சியை செய்வோம். அப்போதுதான் நம்முடைய அரண்மனை மானம் திரும்பி வரும். இல்லை என்றால் அந்த பெண்ணை பார்க்கும் போதெல்லாம் மகாராஜாவின் மருமகள் என்று எல்லோரும் சொல்லி நமது அரசவையை கேவலப்படுத்தி விடுவார்கள். தோழர்களே, நான் எதற்கு உங்களை வர சொன்னேன் என்றால், நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கூறுகிறேன். மாரியப்பனின் மகளின் கொன்று அவளுடைய உயிரை எடுத்து யார் என்னிடம் முதலில் வந்து நற்செய்தி சொல்கிறார்களோ அவருக்கு 1,00,000 தங்க காசை நான் பரிசாக கொடுக்கிறேன். இது காங்க எனக்கு தெரியாமல் நடக்க வேண்டும். சென்று வாருங்கள். இளவரசரான நீங்கள் இப்படி என்னுடன் சேர்ந்து குடிசையில் கஷ்டப்படுவதை கண்டா எனக்கு மனசுக்கு சங்கடமாக உள்ளது. நான் இளவரசனாக இருப்பதை விட உன்னுடன் சேர்ந்து இப்படி உனது மடியில் படுத்து கடந்து பேசுவதை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேதிகா. பட்டணத்தில் எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் அங்கே சென்று அவர்களுடன் சிறு தொலை பண்ணுவதற்காக சில ஆலோசனைகளை கேட்டு வருகிறேன் வேதிகா. சரி, இனிமேல் உங்கள் விருப்பம்தான் என்னுடைய விருப்பமும். அப்படியே செய்து வாருங்கள். இளவரசரே, அந்த பெண்ணுடைய அப்பன் மாரியப்பனை இழுத்து வந்துள்ளோம். இவனை நாம் என்ன செய்வது? என் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரன் உனக்கு இந்த அரண்மனையில் சம்மதம் தருகிறாயா? உனது மகளை விட்டு எனது மகனை மயக்குகிறாயா? உனது தலையை வெட்டி நான் துண்டு துண்டாக ஆக்குகிறேன். மகாராஜா, என்ன கூறுகிறீர்கள்? என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். அந்த பெண் எனது மகளே அல்ல. என்ன கூறுகிறாய்? அவள் உனது மகள் அல்லவா? அப்ப யார் அவள்? மகாராஜா, என்னையும் பாருங்கள், அந்த பெண்ணையும் பாருங்கள். எப்படி அவள் எனக்கு பிறந்திருக்க முடியும்? 15 வருடங்களுக்கு முன்பு நான் காட்டி
விறகு வெட்டி பொழப்பு நடத்து வந்தேன். அப்போது அங்கு ஒரு குழந்தை அழுகும் சத்தம் கேட்டதை போய் பார்த்தாய். ஒரு பெண் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தாள். அங்கு அருகில் உள்ள பாறாங்கல்லுக்குள் இந்த குழந்தை கடந்து அழுது கொண்டிருந்தது. அநேகமாக ஒரு புலி துரத்தியதால் அந்த தாய் அந்த பிள்ளையை காப்பாற்றி விட்டு தன்னை பலி கொடுத்து விட்டாள் என்று புரிந்தது. எனக்கும் என் மனைவிக்கும் பிள்ளைகள் கிடையாது. அப்போது என் மனைவி அந்த குழந்தை எடுத்து வளர்க்கலாம் என்று ஆசைப்பட்டார். நானும் சரி என்றேன். பிறகு எங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த ஒரு பெண் பிள்ளை தான் எங்களுடைய பிள்ளை. இது நாங்கள் வளர்த்த பிள்ளை. மாரியப்பன், நீ சொல்றது உண்மையா? இது எப்போது நடந்தது? எந்த இடத்தில் நடந்தது? கொஞ்சம் விளக்கமாக கூறு. ஐயா, அது ஒரு தீபாவளி நாய். 15 வருடங்கள் இருக்கும். அந்த தீபாவளி நாளன்று தான் அந்த குழந்தையை நாங்கள் கண்டெடுத்தோம். இது நம் நாட்டில் அருகில் உள்ள ஒரு மலைப்பகுதி. மன்னரை பார்த்தீர்களா? எனது பிள்ளை சாகவில்லை. நான் எப்படி தீபாவளி அன்று என் மனைவியையும் என் குழந்தையையும் புலியிடம் பலி கொடுத்தேன் என்று கூறினேனோ அன்று தான் அந்த குழந்தை இவனை கிடைத்துள்ளது. அது என்னுடைய குழந்தை. புலி குழந்தையை கொல்லவில்லை, என் மனைவி மட்டும்தான் கொண்டிருக்கிறது. அது என்னுடைய குழந்தை. ஐயோ, என் பிள்ளையை நானே கொல்ல சொல்லி ஆள் அனுப்பியிருக்கிறேனே. உடனே அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் மன்னரே. மகாராஜா வெற்றி வெற்றி, மகாராஜா வெற்றி வெற்றி. உங்கள் குடும்பத்திற்கு துரோகம் செய்த அந்த பெண்ணை நான் கொன்றுவிட்டேன். உங்களுடைய வாக்கை நான் நிறைவேற்றி விட்டேன். அந்த 1,00,000 பொற்காசுகளை எனக்கே கொடுங்கள். மகாராஜா, இளவரசர் பட்டணத்திற்கு சென்றிருக்கும் போது அந்த பெண் மட்டும் விட்டு தனியாக இருந்தாள். நான் அவளுடன் சேர்த்து அந்த குடிசையை கொளுத்தி விட்டேன். அவள் தீ கருகி பிணமாகி விட்டாள். நான் எவ்வளவு காலம்தான் இந்த அரண்மனையில் வேலை செய்து கொண்டே இருப்பது? நீங்கள் சொன்னது போல் அந்த 1,00,000 பொற்காசை எனக்கு கொடுங்கள். நான் இளவரசர் வருவதற்கும் இந்த நாட்டை விட்டு சென்று விடுகிறேன். என் மகள் சாவதற்கு நானே பொறுப்பாகி விட்டேனே. என் மகள் கிடைத்தும் என்னால் அரவணைக்க முடியவில்லையே. பெரும் பாவியாகி விட்டேனே, பெரும் பாவியாகி விட்டேனே. டேய், நான் ஊர்ல இல்லாதப்போ என் கனவு தேவதையை கொன்னுட்டீங்களடா. உங்களுடைய அரச சாம்ராஜ்யத்தை அழிக்கிறது தாண்டா என்னோட முத வேலை. இது என் கனவு தேவதையின் மீது ஆணையாக கூறுகிறேன். உங்களுடைய அரண்மனையில் ஒருவர் கூட தப்பிக்க முடியாது. இளவரசன் பெரும் கோபத்தோடு அரச ராஜ்யத்தை அழிப்பதற்காக ஆக்ரோஷத்துடன் புறப்பட்டான். தனது கனவின் ராணிக்காக இளவரசனின் ஆட்டம் ஆரம்பம்.